ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட கல்யாண நாளைக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிஷா வந்து ஆமாம், இப்போ நிஷா கல்யாண நாளைக்காக வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு கொழுக்கட்டையும் பிடி கொழுக்கட்டையும் சுண்டலும் வந்து வேவிச்சு நம்ம ரெண்டையும் கொடுக்க போகிறோம் தாத்தா பாட்டிங்களுக்கு. எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. இனிப்பு கொழுக்கட்டையும் சுண்டலும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தானே கொடுக்கலான்னு பார்த்தா டைம் இல்லை. அதுக்கு அத்தையும் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நம்ம வந்து நம்மளும் ஒரு நாளைக்கு வந்து கொழுக்கட்டை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. வந்து இப்போ ரெண்டுமே வந்து கொழுக்கட்டையும் சுண்டலும் நம்ம வந்து தாத்தா பாட்டிங்களுக்கு இப்போ நம்ம செஞ்சு கொண்டு போவோம். மணி வந்து 3:15 ஆகுது. மணி 3:15 ஆகுது. 4:30 நம்ம கொண்டு போகலாம். வெளியே அடுப்புல வந்து பற்ற வச்சிருக்கேன். வெளியே அடுப்புல செய்யப்படியா கிடக்குன்னு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம். கேஸ்ன்னா அவ்வளோ நேரம் லேட் ஆகும். வேக வச்சு எடுக்கிறதுக்கு அடுப்புனா டக்குன்னு நம்ம வந்து எடுத்துடலாம். ஆமாம், தியா தர்ணீஸ் நான் நிஷா எல்லாரும் இப்போ கொண்டு போய் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரப்போகிறோம். ஓகே, நீ ரெடி பண்ணு அப்புறம் பார்ப்போம். சக்கரை பாவா இது? வெள்ளப்பாகு. வெள்ளப்பாவை அது என்னடி இவ்வளோ தண்ணியாக வச்சிருக்க? தேவைப்படுற அளவுக்கு நம்ம ஊற்றி கலந்துக்கலாம்ல. சரி, ரைட். தியா, உனக்கு கொழுக்கட்டை பிடிக்குமா? திம்பியா? சுண்டல் வெள்ள வாட வரையிலையே என்னது சுண்டல் திம்பியா? சரி, டார்னிஸுக்கு சுண்டல் பிடிக்காம சாப்பிடுவோம். ஓகே, நிஷா வந்து வெளியில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து டைம் தான் ஆயிடுச்சு. 4 மணிக்கு மேலே ஆகுது. என்ன நிஷா? இதை வேக வச்சுக்கிட்டே டக்குன்னு நம்ம கிளம்பிடலாம். பிள்ளைங்களை கிளப்பி விட்டின்னு வச்சுக்கோ, ஒரு ஆளா கிளம்பி உட்காந்துருக்குங்க. 2 ஈடு வைக்கணும் போல இருக்க, ஒரே இதாக வைக்க முடியாது. ஒன்று வச்சு எடுத்து இதில் கொட்டி வச்சுட்டு இன்னொன்று வந்து அப்புறம் தட்டில் கொட்டி வச்சுட்டு வாடியில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் இன்னொன்று வேக வச்சோம்னா சரி. ஓகே, அடுத்த சுண்டல் இதில் தான் வேக வைக்கணுமா? வேக வச்சுக்கிட்டே கிளம்பி. சிலிண்டர் ஆர்டர் பண்ணலையா நீ? சிலிண்டர் பண்ணியாச்சு, இன்னும் வரல. என் காசு காலி ஆயிடுச்சா? இல்லை கம்மியாக இருக்கு. பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. பட்ஜெட் கம்மியாக இருக்கா? சரி, ரைட்டு. சரி. ஓகே, நிஷா வந்து கொழுக்கட்டையை வேக வச்சு எடுக்கணும், பார்ப்போம். ஆமாம், வேக வச்சுட்டு அடுத்து நம்ம சுண்டல் வேக வைக்கலாம். ஓகே, நிஷா வந்து மொதல் ஈடு கொழுக்கட்டை எடுத்துட்டா. இப்போ 2வது ஈடு எடுப்பா. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்டி நெருப்பெல்லாம் வெளில எடுத்து விட்ற? சூப்பராக வந்துருச்சுல்ல. இது எப்படி எடுப்ப? பெரிய துணியாக வச்சுக்கலாம்ல. வா, தண்ணி எப்படி கொதிக்குது பாருங்கள். எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது சுண்டல் வைக்கணும். இதே தண்ணியில் போட்டு இப்படியே வச்சிடலாம்ல. தண்ணியில் போட்டு வைக்கிறியா? போட்டு வச்சுருக்கேன். சரி. ஓகே, கொழுக்கட்டை வேலை முடிஞ்சு போச்சு. அது தூக்கி வரமா போட்டாச்சு. இப்போ வந்து என்னடி அங்கேயும் கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போல இருக்கு. உள்ள கேஸில் கொஞ்சம் வச்சேன். கேஸில் வச்சியா? சரி, விட்டு அடிச்சு இருந்துச்சுன்னா இப்போ டக்குன்னு வந்து வேகுந்துரும்ல, அதுக்காக. சரி, ரைட். சரி, ரைட். நிஷா குளிச்சுட்டு வரட்டும், அதுக்குள்ளே நம்ம அடிச்சு விட்ருவோம். நிஷா குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டா. சுண்டல் வெந்துருச்சா நிஷா? இன்னும் வேகணுமா? அடிப்பாவி, 1 மணி நேரமாக அரிச்சிருக்கேன். சரி, வேகட்டும். வேகவும் சுண்டலை தாளிச்சிட்டு சுண்டல் உள்ள கடுகு அவ்வளோ கூட தாளிச்சிருவேன். வேக மட்டும் வச்சுட்டா அதுக்குள்ளே நான் வந்து அது டைம் ஆயிரும். விரவு இல்லை, எரியிற வரைக்கும் எரியட்டும். ஓகே, டைம் ஆயிடுச்சுங்க. 5 மணி 6 மணி ஆக போகுது. பரவாயில்ல, எப்போவுமே இருப்பாங்க. நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும். கோயிலில் ஆளுங்க இருப்பாங்க. இருக்கட்டும். தியா தானிஸ் கிளம்பியாச்சு. நிஷா கிளம்பிட்டா. ஆனால் அப்படியே வர வேண்டியதான். அவ்வளோதான். தியா ஹாய் சொல்லு. தியா கோயிலுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாதிரி கிளம்பிட்டா. இனிமேல் தான் பவுடர்லாம் அடிக்கணும். நிஷாவும் ட்ரெஸ் மாதிரி கிளம்பியாச்சு. இப்போ நிஷா வந்து சுண்டல் கருவேப்பிலை வரமிளகாலாம் போட்டு பேக் பண்ண வேண்டியதான். சுண்டல் கொழுக்கட்டையெல்லாம் பேக் பண்ணுவோம். வாங்க. ஓகே, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சுண்டல் கொழுக்கட்டை எல்லாம் நிஷா வந்து கவரில் போட்டு பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. தர்ணீஸும் ரெடி ஆகிட்டாரு, கிளம்பிட்டாரு. தாத்தா பாட்டிங்களுக்கு நம்ம வந்து சுண்டல் வந்து ஒரு 2 கரண்டியும் அப்புறம் 2 கொழுக்கட்டையும் ரைட் போட்டு. ஓகே, இப்போ நிஷா பவுடர்லாம் அடிச்சுட்டு கிளம்பணும். அதனால் நான் போய் பேக் பண்ணுறேன். ஓகே, தியா கிளம்பிட்டியா? தர்ணீஸ் நாங்கள் எல்லாம் இது பண்ணி கொடுத்தோம். தர்ணீஸ் நூலு கண்டெல்லாம் போட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன தர்ணீஸ் எல்லாம் முடிஞ்சா வேலை? பாப்பா அந்த தட்டு எடுத்து மேலே வை, இந்த கவர்லாம் எடுத்து வை. ஒரு 25-30 பேருக்கு எல்லாருக்கும் நீட்டாக தாத்தா 30 கரெக்டாக இருக்குமா?
ஆ என்ன நினைக்கிறேன் நுணைக்கிறேன். ஓகே நிஷா கிளம்பிட்டா. என்ன நிஷா கிளம்புமா? இனிமேல் கோயிலில் போய் பார்க்கலாம். ஆ ம் இந்தாங்க வாங்கிக்கோ. இன்னொன்று கொடுத்துரு. அந்த அங்கே உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு. இந்த உட்காந்துருக்காங்கல்ல இந்த அவங்களுக்கு. பாப்பா கொடு. இந்த அக்காவுக்கு கொடு. தாத்தா வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. அந்த அந்த தாங்க இந்த அக்காவுக்கு கொடு. வாங்கிக்கோங்க அக்கா. இந்த அவருக்கு கொடு. சரி தூங்குறாரு வச்சு வச்சு. இந்த தாத்தா பிரசாதம் வாங்கிக்கோங்க. ஆ வா. அந்த தாத்தாக்கு இன்னொன்று கொடு. சுண்டல் சாப்பிடுங்க. அண்ணா கொடு. டக்கு டக்குன்னு கையில் எடுத்து வச்சு கொடுப்பா. அண்ணா இதை வாங்கிக்கோங்க. கொடுத்துருவோம். இந்த அண்ணாக்கு கொடு. அண்ணாக்கு கொடு. அந்த அக்காவுக்கு கொடு. ம் இப்படி நின்னுங்க. வருவாங்க அப்புறம் போவாங்க. உள்ள சாமி கும்பிட போறவங்களுக்குலாம் கொடுக்கலாம். நின்னுங்க. வராங்க பாரு. எடுத்து வை. பிரசாதம் சுண்டல் கொழுக்கட்டைன்னு சொல்லுங்க. என்ன சரி அந்த அக்காங்க இந்த அக்காங்களுக்கு கொடு. பிரசாதம்னு சொல்லி கொடு. வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோ. கொடு கொடு கொடு. ஆ கொடு. தாத்தா கொடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் அருகம்புல் மாலையும் அர்ச்சனையும் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். வாங்க. நிஷா எல்லாம் சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. ஓகேயா? என்ன மாலையெல்லாம் கொடுத்துருக்காங்க? சரி பைக்கு கிட்டவா? பாப்பா என்ன விசேஷம் இன்னைக்கு? இன்னைக்கு என்ன விசேஷம் தெரிலையா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு பார்ப்போம். பாய்.